ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 தெசலோனிக்கேயரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் இரவுக்கும் இருளுக்கும் உண்டானவர்கள் அல்ல. கர்த்தருடைய வேதம் நமக்கு ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை பவுல் மூலமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். அப்படியானால் உங்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கிறது, உங்களுக்குள்ளே ஒரு பிரகாசம் இருக்கிறது. இருளுக்குரியவர்கள் அல்ல. இருள் உங்களை சேதப்படுத்தாதபடி இந்த வெளிச்சத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது இருள் உங்களை தொட முடியாது. இப்போ வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அப்போ அவர் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறாரு, தூங்குகிறவர்கள் இரவிலே தூங்குவார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, அந்த இரவிலே அவர்கள் தூங்குகிறது, இரவிலே காரியங்களை நடப்பிக்கிறது, இரவிலே செய்யப்படுகிற காரியங்கள் இவைகள் நமக்கும் சம்பந்தமில்லை. இது இரவில் நடக்கிற எந்த காரியத்துக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் நாம் எப்படிப்பட்டவர்களாம், நாம் என்ன காரியங்களை செய்ய வேண்டுமாம்? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து. பாருங்க, எப்படி இருக்கணுமா? தெளிந்தவர்களாய் இருக்கணும். விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளான, பகலின் பிள்ளைகளான நாம விசுவாசம், அன்பு, அந்த மார்க்கவசம், ரட்சிப்பு, நம்பிக்கை, ரட்சிப்பு என்னும் தலைசீராவை அணிந்திருக்கிறவர்களாக இருக்கணும், தரித்திருக்கிறவர்களாக இருக்கணும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் தான். நமக்குள்ள வெளிச்சம் இருக்குதான். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தான். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42ஆம் அதிகாரம் 6-7 வசனம் இப்படி சொல்லுகிறது, சிறையில் இருக்கிறவர்கள், கட்டப்பட்டவர்கள், மரண இருளில் உள்ளவர்கள், அவர்களை விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் உன்னை அழைத்து உன்னை தற்காத்து உன் கரத்தை பிடித்து ஜாதிகளுக்கு ஒளியாகவும் ஜனத்திற்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துகிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஜாதிகளுக்கு ஒளி. தேவனுடைய ஜனம் ஒளி வீசுகிற கர்த்தருடைய பிள்ளைகள். இப்போ நாம் எப்படிப்பட்ட ஒளி வீசுகிறவர்களாக இருக்கணும்னு பாருங்கள். நாம் இந்த ஒளியில் நடக்காமல், ஒளி வீசுகிறவர்களாக இல்லாமல் இருள் நம்மை பற்றி கொள்ள வைத்து விடுகிறோம். அதுக்கு தான் இயேசு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு வீடு இருளாக இருக்குது, அந்த வீட்டில் வெளிச்சம் வேணும் அப்படின்னா விளக்கை கொளுத்தி மரக்காலை போட்டு மூடி வைக்க மாட்டோம். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்போம். அப்போ தான் அந்த விளக்கின் வெளிச்சம் அந்த அறை முழுவதும் நிரம்பி இருக்கும்.
அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெளிச்சத்தை மூடி வைக்கல, அதை மற்றவர்களுக்கு காண செய்வது. மற்றவங்க நம்ம வெளிச்சத்தை பார்க்கணும். எப்படி பார்ப்பாங்க? அதுக்கு தான் விசுவாசம், அன்பு. இந்த விசுவாசம், அன்பு என்னும் கேடகம் நமக்குள்ளே இருக்கணும். நம்பிக்கை, ரட்சிப்பு என்னும் தலைசீரா நம்ம தரித்திருக்கிறோம். இப்போ நாம் இதை தரித்திருந்தோன்னா வருகிற ஜனங்கள் ஒளியின் பிள்ளைகளாகிய நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை நடப்பிப்பார், சுகத்தை தருவார், பலத்தை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். இப்போ ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு செய்ய போகிறார் அப்படின்னா நாம் வெளிச்சத்தில் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இதுதான் இயேசு. இந்த இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டா அவன் வாழ்க்கை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துடுது. இயேசு ஒரு மனிதனுக்குள்ளே வந்துட்டா அவன் வாழ்க்கையில் இருக்கிற இருள் விலகிறது. அதுதான் இயேசு சொல்கிறாரு, நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான், அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டுகிறார். He always knock our heart. We have to open our heart to welcome Jesus Christ within us. நாம் இருதயத்தை திறந்து இயேசுவை உள்ளே அழைக்க வேண்டும். நாம் இயேசுவை அழைக்காமல் போனால் இருள் நம்மை விட்டு விலகாது. ஏன்னா நம்ம இருதயத்தில் இருள் இருக்கும். இந்த வெளிச்சம் உள்ளே வந்தோடனே நீங்கள் இருளே போன்னு சொல்ல வேண்டாம், அதுவாக போயிடும். இப்போ ஒரு வீட்டில் கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை. இப்போ நிறைய மின்சார தட்டுப்பாடெல்லாம் இருக்குல்ல. அப்போ ஒரு வீட்டில் மின்சாரம் இல்லை, விளக்கு எரியலை. அந்த வீட்டில் இருள், விளக்கு வரல, எரியலைன்னா அந்த வீடு முழுசும் இருளில் இருக்கும். அந்த இருளை எப்படி போக வைக்கிறது? போ இருளை வெளில போ. இருளை வெளில போனால் அருளை வெளில போன்ற மாதிரி இருக்குது. இருள் வெளில போகாது. உடனே ஒரு மெழுகுவர்த்திய இல்லைன்னா ஒரு விளக்க ஏற்றி அந்த அறையில் வச்சிட்டிங்கன்னா இருள் விலகி வெளிச்சம் வந்துடும். இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்குறாரு? என்ன எதிர்பார்க்குறாரு? உன் வெளிச்சத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டும். வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறேன். நம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் தெரியுமா? சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது சொல்கிறாரு, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உங்கள் வசனம் இருக்குல்ல, அதுதாங்க வெளிச்சம். ஆண்டவருடைய வார்த்தை தான் வெளிச்சம். இயேசு கிறிஸ்து தான் வெளிச்சம். அவர் வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது தான் வெளிச்சம். அப்போ எனக்குள்ளே அந்த வெளிச்சம் உதித்து, வெளிச்சம் எழும்பி, வெளிச்சம் எனக்குள்ளே பிரகாசிக்கிறேன்னா வசனத்தை வாசிக்க வேண்டும். I have to meditate the God's word daily, not occasionally. நான் தினமும் அதை வாசிக்கணும். Every day I should read the word of God and meditate the word. அந்த வசனத்தை நான் உட்கொள்ள வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போ தான் உள்ள எனக்குள்ள வெளிச்சம் அப்படியே எரியும், அப்படியே எரியும். மங்கி எரிகிற திரி அணையாமலும் நெறிந்த நாணலை முறியாமலும் இருக்கிற கர்த்தர் நம்முடைய வெளிச்சத்தை அப்படி தூண்டி விடுவார்.
அப்படி தூண்டி வரும். வசனத்தினுடைய இதில் தான் வெளிச்சம் நமக்குள்ளே அப்படியே உதிக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். அந்த ஜனங்கிட்ட போய், நீ ஒரு பாவி, நீ இப்படி, நீ அப்படி, நீ இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவது முதல்ல நிறுத்துங்க. வேற அவங்களுக்கு என்ன சொல்ல? இயேசு நல்லவர், உன்னை இயேசு நேசிக்கிறான், உன் மேலே இயேசு அன்பாக இருக்கிறாரு, இயேசு உயர்ந்தவர், உன்னை இயேசு கைவிட மாட்டார் சொல்லி பாருங்களேன். உன்னை இயேசு நேசிக்கிறான்னு சொல்லுங்க. அந்த ஒரு வார்த்தை மாற்றும். ஒரு முறை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் தோல்வி, பிஸ்னஸில் தோல்வி, குடும்பத்தில் பிரச்சனை, தான் ஏன் வாழணும் அப்படின்னு ஒரு காலை வேளையில் முடிவு பண்ணுகிறார். தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். அது ஒரு கிராமம், திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் அந்த மனிதன் தான் தற்கொலை பண்ணி மறிக்க வேண்டும். ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன் டு லீவ் இன் திஸ் வேர்ல்ட். இந்த பூமியில் நான் வாழ்வதற்கு ஒரு அருகதையும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை என்று சொல்லி அந்த மனிதர் அப்படி ஒரு முடிவை எடுத்து தற்கொலைக்காக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் தோற்றத்தில் போய் தன்னை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சில விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த கிராமத்தினுடைய வீதிகளில் யாரோ ஒருவர் இயேசுவின் அன்பை சொல்லிக்கொண்டே போகிறார். He preached the gospel of Jesus Christ throughout the village. அந்த கிராமம் முழுவதும் அவர் இயேசுவின் அன்பை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் அந்த வீதியில் நடந்து வருகிறார். அப்படி நடக்கிறார். அப்படி அவர் வீதியில் நடந்து வருகிற போது அவர் இவரிடத்தில், அதாவது இவருக்கு பக்கத்தில் இவருடைய வீட்டுக்கு அருகில் வரும் பொழுது அந்த மனிதன் சத்தமாய் சொல்லுகிறார், அருமையான சகோதரனே, இயேசு உன்னை நேசிக்கிறார். மறுபடியும் அவர் சொல்லுகிறார், அருமையான சகோதரியே, இயேசு உன்னை நேசிக்கிறார். உன்னை நேசிக்க ஒருவருமில்லை என்று நினைக்கிறாய் அல்லவா? ஒரு ஜீவனுள்ள தேவன் தம்முடைய இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு கூட எழும்பினவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை கைவிட்டு விடுவாரா? சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டே போயிட்டார். அவருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிட்டே போகிறார். அவருக்கு தெரியாது என்ன எங்கே நடக்கலாம் தெரியாது. அப்போ அவருடைய ஒரு கைப்பிரதியை ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் உள்ளே போட்டே போயிருக்கார். இந்த மனிதன், சரி எவனோ ஒரு பைத்தியக்காரன் உள்ளட்டு போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இவர் தன்னை மாய்த்து கொள்வதற்கு தொடர்ந்து காரியங்களை நடப்பிக்க ஆயத்தப்படும் பொழுது ஒரு சத்தம் அவருக்குள்ளே தொனிக்கிறது. அது என்ன சத்தம்? இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ ஏன் சாக வேண்டும், இயேசு உன்மேல் அன்பாய் இருக்கிறார். அவருக்கு ஒன்றும் புரியல. அந்தால் சொல்லிட்டு போயிட்டான், இது என்ன மனசில் இப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு யோசனையாகவே இருக்கார். இப்படி யோசனையிலே சரி இயேசு நேசிக்கிறாராமே பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் தான் தற்கொலை பண்ணிக்க நினைத்த காரியத்தை கைவிட்டு அது மேலே அதுக்கு நாட்டம் போல். அவருக்கு என்ன நாட்டம் போலன்னா, இயேசு நேசிக்கிறார். அது வார்த்தை மட்டும் அவருக்குள்ளே ஆணித்தனமாக தொழித்து கொண்டிருக்கிறது. நீ ஏன் சாக வேண்டும், உன்னை நேசிக்கிறார்ல, நீ வாழணும்ல, ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. வந்தார், தூங்க முடியல, சாப்பிட முடியல. இயேசு உன்னை நேசிக்கிறா, இயேசு உன்னை நேசிக்கிறா, இயேசு உன்னை நேசிக்கிறா ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவர் பார்த்தார், இயேசு நேசிக்கிறான்னு ஓடுது. நான் இப்போ எங்கே போய் யார்கிட்ட கேட்க? என்னை இயேசு நேசிக்கிறாரா?
அவர் யார் என்ன நேசிக்க? அவர் எப்படி என்ன நேசிக்க முடியும்? அப்படின்ற கேள்விகளை நான் கேட்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு சின்ன சபை ஆராதனை கூடத்துக்கு போகிறார். அங்கே அந்த ஊரில் இருக்குது, அந்த கிராமத்துக்குள்ளே ஒரு சின்ன சபை இருக்குது. திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா நிறைய சபைகள் நிறைய இடத்துல இருக்கும். நிறைய சபைகள் இருக்கும். அதில் ஜனங்கள் வைராக்கியமாக இருப்பாங்க. இவர் போகிறாரு, உள்ளே போகலாமா வேணாமா, நம்மளை உள்ளே சேர்ப்பானா சேர்க்க மாட்டானா, ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குதே, நம்ம உள்ளே போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டே வாசலில் நிற்கிறார். அப்போ பின்னாடி வந்த ஒரு நபர், பிரதர் ஏன் இங்கே நிற்கிறீங்க? இல்லை, நான் உள்ளே வரணும், அதுக்கு எதாவது டோக்கன் இருக்கா, அதுக்கு எதாவது பண்ணணுமா, நான் எதாவது காசு கட்டிட்டு அந்த டோக்கன் வாங்கிட்டு தான் நான் உள்ளே வரணுமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறார். ஏன்னா சில கோவில்களில் நீங்கள் டோக்கன் வாங்கினா தான் உள்ளே போக முடியும். அங்கே ரொம்ப முன்னாடி போய் பார்க்குறோன்னா நீங்கள் வேறு பெரிய டோக்கன் வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி இவர் கேட்குறாரு. கேட்டவுடனே இந்த சகோதரர் சொல்கிறாரு, வாங்க பிரதர், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், அது யாரும் நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் இவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். அவர் யோசிக்கிறார், என்னடா என்னை யாருன்னு தெரியாது இந்த மனுஷனுக்கு, அவமான் வந்தான், என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சான், வசனம் அந்த போதகர் வாசிக்க அந்த வசத்தை எடுத்து காண்பிக்கிறான். இதான் அங்கே அது. அவர் சொல்கிறேன், நான் இப்போ தான் புதுசுங்க. ஆமாம் தெரியுதுங்க, இந்த வசனம் தான் ஐயா வாசிக்கிறது, இதுதான் பாடல் புத்தகத்தில் பாமாலையில் பாடும்போது இதாங்க அந்த பாட்டு. அப்போ இவர் பார்க்குறாரு, என்னடா உனக்கு இப்படி இருக்கானுங்களே, இயேசு உண்மையில் அன்புள்ளவர் தானோ, அவரை பின்பற்றுக்கிறவங்களாம் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படின்னு. அவர் ரொம்ப அன்பாக பேசினார் அந்த சகோதரர். ஆத்தும ஆதாயம். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே பாஸ்டர், இந்த சகோதரர் புதுசாக நம்ம சபைக்கு வந்திருக்காரு, ஒரு ஜோமணி அனுப்புங்க. அப்போ போதகர் கேட்குறாரு, என்ன பிரதர் நடந்துச்சு, இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நான் சாக போனேன், இப்படி இயேசு நேசிக்கிறான்னு ஒருத்தர் சொல்லிட்டு போனார், அதை கேட்டேன், அந்த வார்த்தை எனக்குள்ளே தூங்க விடலை, சாப்பிட விடலை, அதனால் இந்த இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு வந்திருக்கேன். அப்புறம் அவருக்காக ஜெபம் பண்ணி இயேசுவின் அன்பை வேத வசனத்தின் அடிப்படையில் அவருக்கு சொல்லி அவருக்கு வீட்டுக்கு அனுப்புனாங்க. அந்த மனுஷன் வீட்டில் யோசிக்கிறாரு, இவ்வளவு அன்பை கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இவ்வளவு அன்பை கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், இவர்களே இவ்வளோ அன்பாக இருக்கிறாங்கன்னா அவர் எவ்வளோ அன்பாக இருப்பார். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த அன்பெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. அது அப்போ நடந்துச்சு, இப்போ நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, இப்போ உள்ளதெல்லாம் ஈகோ. நான் எதுக்கு உனக்கு சொல்லணும், நீ யார், இப்படி தான் கேட்கும். பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போகிறதுக்கு துப்பு கிடையாது, தெம்பு திராணி கிடையாது. ஓடிடணும், சம்பவம் முடிஞ்சோடனே விட்டம் கவுத்தன் ஓடி போயிடணும். பக்கத்தில் இருக்கிறான்னு விசாரிக்கக்கூடாது, புதுசாக வர்றவங்களை கவனிக்கக்கூடாது. இன்றைக்கி சபை அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ வெளிச்சம், நீ பகலின் பிள்ளை, நீ வெளிச்சத்தின் பிள்ளை, உனக்குள்ள இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், அந்த வெளிச்சம் உதிக்கும். எங்கள் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார், அவர் பேர் டாக்டர் ரெவரண்ட் ஜெயபாலன் அவருடைய பேர். தமிழ்நாடு பைபிள் காலேஜில் அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார், பிரின்சிபலாக இருந்தார். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு அவங்க வீடு கொடைக்கானலில். அவர் சொல்லுவார், தம்பி நாம் காஸ்பிள் சொல்லணும். எப்படி சொல்லணும் தெரியுமா, நமக்கு ஃபோன் வரும்ல, அப்போ சொல்லணும், ஏசு அன்பாக இருக்கிறா,
இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படி சொல்லணும் தம்பி. ஒரு தடவை நான் ஒருத்தவங்க நம்பர் ஃபோன் பண்ணணும், நான் ஃபோன் பண்ணுறேன், நம்பர் மாற்றி போயிடுச்சு. எனக்கு ஏதோ ஒரு நம்பர் மிஸ் ஆயிடுச்சு, வேறு யாருக்கும் போயிடுச்சு. அவங்க கேவலமாக திட்டிகிட்டே வந்து எவன் முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எப்போதுமே நான் டாக்டர் இவரெல்லாம் சொல்ல மாட்டேன். முதல்ல சொல்வேன், இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு தான் பேசுவேன். இயேசு உங்களை நேசிக்கிறான்னு சொன்ன உடனே அந்த பக்கத்தில் வந்து ஒரே அழுகு சத்தம். என்னென்னா அவங்க சூசைட் பண்ணுங்க போயிருக்காங்க. இயேசு நேசிக்கிறா என்கிற செய்தி அவர்களை மாற்றினது. அவளை யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ராங்காலில் போய் ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது. இதாங்க கர்த்தர், இதான் ஆண்டவர். நம்மிடத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளை நம்ம இருக்கும் பொழுது இருளில் உள்ள ஜனங்களை பாதுகாக்கத்தான் நம்மளை பயன்படுத்துவார். இந்த காலை வேளையில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்களை நீங்களே சொல்லுங்கள், நான் வெளிச்சத்தின் பிள்ளை, நான் பகலின் பிள்ளை, இருள் கிடையாது. நான் மற்றவர்களை போல் தூங்க மாட்டேன். தூங்குறவர்கள் இருளில் ராத்திரியில் தூங்குவாங்க, கண்ணமிடுகிற ராத்திரியில் கண்ணமிடுவாங்க. நான் ஆண்டவருடைய பிள்ளை. எனக்குள்ள விசுவாசம், எனக்குள்ள அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பும் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் நான் தரித்திருக்கிறேன். நான் ஆண்டவருக்காக கிரியை செய்கிற கர்த்தருடைய பிள்ளை என்று தைரியமாய் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலைவேளையில் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை நாங்கள் மறந்து விடாதபடி, பகலின் பிள்ளைகள் என்பதை மறந்து விடாதபடி, நாங்கள் விசுவாசமும் அன்பும் கேடகத்தை நாங்கள் தரித்து நம்பிக்கை ரட்சிப்பு என்னும் தலைசீராவை அணிந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். தேவ கிருபை, தேவ பிரசனம் கூட இருக்கட்டும். பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்துகிற தயவும் கிருபையும் எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய வெளிச்சத்தின் நம்பிக்கையில், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள கல்வாரி சிலுவை பாடுகள் மேலுள்ள நம்பிக்கையில் அவர்களை வளர்த்து உங்கள் நாமத்தை உயர்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென்.